வேலூர் அருகே வள்ளலார் பகுதியில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மதுபோதையில் ரகளை செய்த இளைஞரை போலீசார் அப்புறப்படுத்த முயன்றபோது வரமறுத்து அந்த இளைஞர் சாலையில் உருண்டு புரண்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. வலுக்கட்டாயமாக போலீசார் இழுத்து சென்றதில் காயமடைந்த இளைஞரை ஆம்புலன்ஸில் ஏற்ற முயற்சித்த போதும் அவர் அடம் பிடித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நடக்கிறானா? திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பாரம்பரிய விதை திருவிழா கண்காட்சி நடைபெற்றது. வந்தவாசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வட்டார இயற்கை விவசாயிகளின் சார்பில் நடைபெற்ற இந்த திருவிழாவில் பாரம்பரிய நெல், கீரை, காய்கறி, மூலிகை பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டன. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பாரம்பரிய விதைகள், வேளாண் உபகரணங்களை வாங்கி சென்றனர். வார விடுமுறையை முன்னிட்டு ஊட்டியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை காட்சிகளை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். குறிப்பாக ஊட்டி அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் குவிந்த வெளி மாநில சுற்றுலா பயணிகள் இயற்கை காட்சிகளை கண்டும் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஞாயிறு விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். போயர் சதுக்கம், குணா குகை, தூண்பாறை, பைன்மரக்காடுகள் உள்ளிட்ட பகுதிகளில் இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகளை கண்டு ரசித்தனர். இதனால் காலநிலையை அனுபவித்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நகராட்சி குடிநீர் திட்ட குழாய் உடைந்து தண்ணீர் பீரிட்டு அடித்தது. மேட்டுப்பாளையம் 7வது வார்டுக்கு உட்பட்ட நெல்லித்துறை சாலை ஓரம் நகராட்சி திட்ட குடிநீர் குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் 10 அடி உயரத்திற்கு பீரிட்டு அடித்தது. தண்ணீர் சாலையில் வீணாக சென்றதால் விரைந்து வந்த நகராட்சி ஊழியர்கள் குழாயை சீரமைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்தவர் வினோத் என்பவர். அவர் நிறுத்தி வைத்திருந்த வாகனத்தை மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து திருடிச் சென்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் அதன் அடிப்படையில் போலீசார் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள கொடிவேரி அணையில் அருவி போல் கொட்டும் தண்ணீரில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். இன்று விடுமுறை தினம் என்பதால் கொடிவேரி அணையில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அணையிலிருந்து அருவி போல விழும் தண்ணீரில் குளித்தும் பரிசலில் பயணம் செய்தும் மகிழ்ந்தனர். கேரள மாநிலம் பாலக்காடு அருகே மன்னார்காடு பகுதியில் ஆட்டோ மீது லாரி மோதி விபத்திற்குள்ளானது. ஹோட்டலுக்கு முன் ஆட்டோவை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் உள்ளே சென்ற நிலையில் கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ பின்னோக்கி நகர்ந்து சாலையில் சென்றது. அப்போது வந்த லாரி மோதியதில் ஆட்டோ சேதமடைந்தது. ஆட்டோவில் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. ஞாயிறு விடுமுறையை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது. தற்போது சீசன் காலம் என்பதால் அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்தானது சீராக வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மெயின் அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல் போட்டு வருகின்றனர்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள வாரியார் நகர் பிரதான சாலையில் ஆபத்தான நிலையில் மின்கம்பம் அமைந்துள்ளது. சாய்ந்த நிலையில் இருப்பதால் ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன் சாலையின் குறுக்கே உள்ள மின்கம்பத்தை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் உள்ள மழைநீர் ஓடையில் அர்ஜுனன் என்ற 60 வயது முதியவர் தவறி விழுந்துள்ளார். குழித்துறை புதிய பாலத்திலிருந்து தவறி விழுந்த அவரை தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக போராடி உயிருடன் மீட்டனர். குழித்துறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதியவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆலஞ்சோலை அருகே தனியார் ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் குடியிருப்பில் புகுந்த மலைப்பாம்பை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். விறகுகளுக்குள் மலைப்பாம்பு பதுங்கி இருந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த கலியல் வனத்துறையினர் மலைப்பாம்பை பத்திரமாக பிடித்துச் சென்று வனப்பகுதியில் விட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதியில் கார், லாரி உள்ளிட்ட வாகனங்களில் இருந்து பேட்டரிகளை திருடி வந்த 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். புகாரை தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் சேலத்தைச் சேர்ந்த அன்பழகன் மற்றும் தர்மராஜ் என்ற இருவர் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 26 பேட்டரிகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கெங்கை சூடாமணி பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களால் போக்குவரத்து பாதித்தது. வேலூர் விழுப்புரம் சாலையில் கெங்கை சூடாமணி பகுதியில் தொடர்ந்து விபத்து நிகழ்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பேருந்து மோதி விபத்தில் சிறுமி படுகாயமடைந்தனர். இதையடுத்து தகவல் அறிந்து சாலைக்கு வந்த மக்கள் வேகத்தடை அமைக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவை உக்கடம் குழந்தை கவுண்டர் வீதி பகுதியில் கால்வாயை சுத்தம் செய்த கவுன்சிலரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வலம் வருகிறது. ராஜ வாய்க்காலில் குப்பைகள் சேர்ந்து அடைப்பு ஏற்பட்ட நிலையில் தூய்மை பணியாளர்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சென்ற மனிதநேய மக்கள் கட்சியின் கவுன்சிலரான அகமது கபீரும் களத்தில் இறங்கி தூய்மை பணியில் ஈடுபட்டார். மேலும் மழை காலத்தில் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், குப்பைகளை குப்பை தொட்டியில் கொட்ட வேண்டும் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். பெரம்பலூர் மாவட்டம் லெப்பை குடிக்காடு பகுதியில் சாலையோரத்தில் இறங்கிய அரசு பேருந்தால் பரபரப்பு ஏற்பட்டது. எதிரே தாறுமாறாக வந்த கார் மீது மோதாமல் இருக்க பேருந்தை ஓட்டுநர் திடீரென திருப்பிய நிலையில் கட்டுப்பாட்டை இழந்து கீழே இறங்கியது. ஓட்டுநர் சாமர்த்தியமாக செயல்பட்டு பேருந்தை நிறுத்தியதால் அருகே உள்ள வாய்க்காலில் கவிழாமல் பேருந்து தப்பியது. இதனால் அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது. திருவள்ளூர் மாவட்டம் ஆத்திப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பெருமாள் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் நிதியுதவியுடன் கோயில் புதுப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் வாஸ்து சாந்தி, காப்பு கட்டுதல், கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் இடங்கண்ணி கிராமத்தில் பூர்ணகலா, புஷ்கலா சமேத ஐவர் பாடி ஐயனாருக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. ஐவர் பாடி ஐயனாரை குலதெய்வமாக கொண்ட குடும்பத்தில் இருந்து வேறு குடும்பத்திற்கு திருமணமாகி சென்ற பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் சீர்வரிசை எடுத்து வந்தனர். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். மதுரை நகராட்சிக்கு உட்பட்ட ஆரப்பாளையம் பெரியார் பேருந்து நிலையம், மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் மற்றும் ஆம்னி பேருந்து நிலையம், அண்ணா பேருந்து நிலையம் ஆகிய அனைத்து பேருந்து நிலையங்களிலும் மாற்றுத்திறனாளி கழிவறைகள் பராமரிப்பின்றியும் செயல்பாடின்றியும் அடைத்து வைக்கப்பட்டுள்ளன. இதனால் இன்னல்களுக்கு ஆளாகும் மாற்றுத்திறனாளிகள் இது தொடர்பாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் மாநகராட்சியும் இணைந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் லென்ஸ் மூலம் சூரிய ஒளி வெப்பத்தில் கிரிக்கெட் வீரர் தோனியின் படத்தை வரைந்து கல்லூரி மாணவர் அசத்தியுள்ளார். கல்லூரி மாணவரான கார்த்திக் தோனியின் பிறந்தநாளையொட்டி குவில் லென்ஸ் மூலமாக மரப்பலகையில் அவரின் படத்தை வரைந்துள்ளார். தோனியின் படத்தை வரைந்த கல்லூரி மாணவரின் வீடியோ இணையத்தில் வைரலாகி கிரிக்கெட் ரசிகர்களின் கவனத்தை பெற்றுள்ளது.
ஆந்திர மாநிலம் சித்தூர் அடுத்த குடிபாலா பகுதியில் ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து 26 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. ஏடிஎம் மையத்திற்குள் புகுந்த கொள்ளை கும்பல் வெல்டிங் எந்திரம் மூலம் ஏடிஎம்மை உடைத்து கைவரிசையை காட்டியுள்ளார். கொள்ளை சம்பவம் தொடர்பாக காட்சிகள் அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இது தொடர்பான புகாரில் வழக்கு பதிந்த போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர்.